வணக்கம். கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் என்ற வகையில் என்னுடைய கருத்துக்களை பகிர வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. முதலிலே ஆரம்பத்திலேயே சிங்கள தேசிய கட்சிகளை தவிர்த்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும், அவ்வாறு வாக்களிக்கப்படும் பொழுது தமிழரசு கட்சிக்கு முன்னுரிமை வழங்கி வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டிருந்தேன். அதைத் தொடர்ந்து எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகளும் அவ்வாறே தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கோரியிருந்த நிலையில் இப்பொழுது குறிப்பாக நாங்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஊடுருவல் அல்லது கால் ஊன்றலை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தோம். அந்த வகையில் தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாருமே அந்த ஒரு முகமாக செயல்பட்டிருக்கிறோம். அதன் பொருட்கள் நான் கேட்டுக்கொண்டவர் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் முடிவுகள் மிகச் சிறந்ததாக, ஊக்கமளிப்பதாக, மீண்டும் நாங்கள் நிமிர்ந்து நிற்க அமைந்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். வடக்கு கிழக்கிலே நாங்கள் 377 ஆசனங்களை பெற்றிருக்கிறோம். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கூட நாங்கள் 135 ஆசனங்களை பெற்றிருக்கிறோம். நமக்கு அடுத்தபடியாக வந்த தேசிய மக்கள் சக்தி 81 ஆசனங்களையும், காங்கிரஸ் கட்சி 79 ஆசனங்களையும் பெற்றிருக்கிறது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில். அவை எல்லா இடங்களிலுமே நாங்கள் ஒரு பெரும்பான்மையான கூடுதலான சபையை அமைக்கக்கூடிய நிலையில் முதன்மை நிலையிலே தமிழரசு கட்சி இன்று இருக்கிறது. அவை அந்த வகையிலே அவ்வாறான ஒரு வாக்களிப்பை செய்த எங்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு ஊக்கமளித்த தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற, எங்களை ஊக்குவிக்கின்ற எல்லா வடக்கு கிழக்கில் வாழ் மக்கள் எல்லோருக்கும் மிக எங்களுடைய கட்சி சார்பிலே அன்பு சார்ந்த பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் நாங்கள் மீண்டெழுவதற்கான ஒரு வாய்ப்பை தந்த வாக்காளர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒன்று. இரண்டாவதாக, நான் 2-3 நாட்களாக அமைதியாக இருந்ததற்கு காரணம் எவ்வாறான எதிர்வினைகள் மேற்கொள்ளப்படுகிறது என்பதை அவதானித்தேன். மிக கேவலமாக இந்த தேர்தல் காலத்திலே எங்களை வரத்து கொட்டி இல்லாத எல்லாத்தையுமே சொல்லி தங்களை அது மகிழ்ச்சி கொண்டாடியவர்கள் இப்பொழுது எங்களை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சேர்த்தியோடு பேசுகிறோம், உடன்படுகிறோம், அவர்களோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறோம் போகின்றார்கள் என்றெல்லாம் பெரிய பொறுப்புள்ளவர்களே பொறுப்பேற்று பேசுகிறார்கள். இப்போ நான் பொறுப்போடு தமிழரசு கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் அதை மறுதளித்து எந்த சந்தர்ப்பத்தில், இதை நான் தெற்கத்திய ஒரு ஊடகத்துக்கும் சொல்லியிருக்கிறேன், அது நான் நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை வெளிவரும் என்று, எந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை, எந்த முயற்சி எடுக்கப் போவதும் இல்லை, எந்த பேச்சுவார்த்தையில் அவர்களுடைய பாஷையிலே டீலும் செய்யப்படவில்லை என்பதை தெளிவாக பகிரங்கமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இந்த இப்படியான பொய்யான வதந்திகளை, கருத்துக்களை பரப்புகிறவர்கள், நீங்கள் இது இன்னும் இந்த அடாத்து வேலையை செய்ததை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த பரப்புரைகள் வேலை செய்யாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது நான் சொல்வது மட்டுமல்ல, இன்றைக்கு நலிந்த ஜாயதீஷ கூட இப்பொழுது சொல்லியிருக்கிறார், இந்த தமிழ் கட்சிகளும் தங்களை அணுகவில்லை என்று. இப்போ நாங்கள் அணுகவில்லை என்றது தெளிவு, எங்களுக்கு தேவையில்லை, வேறு ஆக்களும் இதுவரையிலே அணுகவில்லை என்பது தான் ஒரு கருத்தாக இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஒரு கருத்து இருக்கிறது, கருத்து பரவலாக இருக்கிறது, ஒரு தனிமனித தீர்மானங்கள் எடுக்கிற கட்சியாக எங்களோட கட்சி இருக்கிறது. அது மிக தவறானது. நான் ஒரு தலைவர் என்ற வகையிலே தெளிவாக சொல்ல விரும்புகிறோம். முன்பு நிலையில் இருந்திருக்கலாம், அதை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. இப்பொழுது அட்லீஸ்ட் குறைஞ்சது தலைவர் செயலாளராகிய நாங்கள் கலந்து பேசி, பகிர்ந்து பேசி, எல்லா விடயங்களிலுமே இணைந்து தான் செயல்படுகிறோம். அவை தனி மனித தீர்மானம் என்ற பேச்சு அபாண்டமானது. அதற்கு மேலாக
இப்பொழுது எல்லா கட்சிகளும் மற்ற என்ன செய்கிறதோ எனக்கு தெரியாது. இப்போ தேர்தலில் அடுத்த நடவடிக்கை தொடர்பாக செயல்படுவதற்காக எங்களுடைய அரசியல் குழுவை நாங்கள் கூட்டியிருக்கிறோம். அரசியல் குழு நாளைய தினம், அதாவது சனிக்கிழமை நாங்கள் கூடி அடுத்த எவ்வாறான இந்த அணுகுவது, தேர்தல்களில் எந்தெந்த சபையில் எவ்வாறு செயல்படுவது, யார் யாரை முன்னிலைப்படுத்தி தவிசாளர் முதல்வர் என்பதற்கு தீர்மானிக்கிறது கலந்துரையாடலில் நடந்தது. அதாவது கலந்து பேசி கன்சல்டேட்டிவ் ப்ரோசஸ் என்று சொல்லக்கூடிய ஆலோசனையோடு சேர்ந்த ஒரு நடைமுறையை நாங்கள் பின்பற்றுகிறோம், இந்த கட்சி பின்பற்றுகிறது என்பதை நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே நேரம் ஏனைய கட்சிகள், அதாவது குறிப்பாக டெலோ பிளட் ஆகிய கட்சி தலைவர்கள் நம்முடைய பொதுச் செயலாளர்களோடு ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள். அவரும் பேசியிருக்கிறார். அதில் செல்வம் அடைக்கல்நாதன் நாங்கள் இப்பொழுது தேசிய கூட்டமைப்பாக செயல்படுவது என்று பேசியிருக்கிறார். அந்த நோக்கத்தில் அவர்கள்ட்ட நான் எல்லார்டையும் விடுத்து போனான். இப்போ அவர்கள் அந்த லைனுக்கு அந்த வழிக்கு அந்த முறைக்கு வருவது மிகவும் பாராட்டத்தக்கது, வரவேற்பத்தக்கது. ஆகவே ஒருங்கிணைந்து செயல்படுவது என்பதில் எல்லோருக்கும், காங்கிரஸ் உட்பட, நாங்கள் இருகரம் கூட்டி கோரிக்கை விடுகிறோம். ஏன்னா முதன்மை பெற்ற எங்களுக்குத்தான் தமிழரசு கட்சி தான் முதன்மையான பெற்றுக்கொள்ளக்கூடிய கட்சி. அதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நான் உதாரணத்துக்கு மட்டும் ஒரு சபை, யாழ்ப்பாண மாநகர சபையை எடுத்துக்கொண்டால் தமிழரசு கட்சிக்கு 13 ஆசனம் இருக்கிறது, காங்கிரஸுக்கு 12 இருக்கிறது, தேசிய மக்கள் சக்திக்கு 10 இருக்கிறது. ஆகவே ஒரு பெரும்பான்மை வேண்டுமென்றால் 45 பேர் கொண்ட சபையிலே பெரும்பான்மை என்றால் 23 உறுப்பினர்கள் வேண்டும். இப்போ எங்களை தவிர்த்து இவர் காங்கிரஸோ மற்றவர்களோ போட்டியிட்டால் அவர்களுடைய பன்னெண்டும் முழுமையாக தேசிய மக்கள் சக்தியை தவிர்த்தால் அவர்கள் பெரும்பான்மை கிடையாது, 22 தான் வரும். ஆனால் அதே நேரம் நாங்கள் எங்களுடைய 13ஓடு அவர்களை சேர்த்தால் கூட நாங்கள் 23 எய்தலாம், தமிழரசு கட்சி எய்தலாம். அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு செல்வம் படைக்கல்னாதான் நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அந்த நாங்கள் யாருன்றது எனக்கு சரியாக புரியலை. ஒருவேளை எங்களையும் சேர்த்து சொன்னாரோ இல்லை தாங்கள் தான் அப்படி ஒருன்றது எனக்கு சரியாக புரியலை. இருந்தாலும் நாங்கள் அவர்களுடைய நாங்கள் கோரிக்கை என்னவென்றால், நீங்கள் இப்பொழுது தேசிய கட்சிகள் நிலை பெற வேண்டும் என்றாலும், என்பிபி போன்ற தெற்கத்திய கட்சிகள் கால் ஊன்றுவதை தடுக்க வேண்டுமென்றாலும் தவிர்க்க வேண்டுமென்றாலும் இப்பொழுது தமிழரசு கட்சியை நிலைநிறுத்த செய்ய வேண்டியது உங்களுக்கு கடமை. நாங்கள் இல்லை, அது கூட்டான ஒரு நிலைப்பாடாக தமிழரசு கட்சி ஒரு அம்சமாக, ஒரு சிம்பலாக அமையக்கூடியதான ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எல்லோரும் கூட்டாக சேர்ந்து உருவாக்க வேண்டும். அதற்கான வழிமுறைகள், பேச்சுவார்த்தைகள் வேண்டுமென்றால் அவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டால் நாங்கள் அதை பேசலாம். ஆனால் முதன்மை என்பது எங்களுடைய கட்சி நியாயமானது. எல்லா இடம் பெருமை. வடக்கு கிழக்கில் நான் சொன்னது போல் 377 ஆசனங்கள் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே நாங்கள் முதன்மையாக சொல்வது என்பதில் எந்தவித மிகைப்படுத்தலும் கிடையாது. அந்த வகையில் மீண்டும் இப்பொழுது நான் கோரக்கூடியது, எல்லா கட்சிகளும், தேசிய கட்சிகளும் தமிழ் கட்சிகளும் இணைந்து நிலையான தமிழருடைய தன்மானத்தோடு, தமிழ் தேசியத்தோடு, உரிமையோடு நிற்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்களை வழிநடத்தக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்னது போல் உள்ளூராட்சி மன்றங்களை முறையாக வழி நடத்தக்கூடிய ஆற்றல்கள், அனுபவஸ்தர்கள் எங்களுடைய கட்சியில் இருக்கிறார்கள். அவை அவர்கள் வழி நடத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். அதற்கான எல்லா கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக அரசாங்கம் தற்செயலாக நிதி போன்றவற்றை வழங்காவிடின் அல்லது ஏதாவது மறுதளித்தால் எங்களுடைய 8 பாராளுமன்றங்கள் தான் கூடுதலாக பலமாக பாராளுமன்றத்தில் பேசக்கூடியவர்கள். இந்த பாராளுமன்ற பலம் எங்களுக்கு இருக்கிறது.
நான் ஏற்கனவே அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய அல்லது கெடுக்கக்கூடிய பாராளுமன்றம் பேசக்கூடிய வலிமையும் தமிழரசு கட்சிக்கு தான் உண்டு என்பதை எல்லோரும் கருத்தில் கெடுத்து ஒற்றுமையாக நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னே ஆரம்பித்ததை தொடர்ந்து முன்னெடுக்க என்னோடு முதல் பேசலானே இப்பொழுது எங்களுடைய பொதுச் செயலாளர்களை பேசக்கூடியதை நான் வரவேற்கிறேன். இப்பொழுதும் அவர்கள் இன்னும் என்னோட பேச இல்லை, அங்கால பேசினாலும் அவர் எனக்கு அவருடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பேசுகின்ற தகவல் முழுவதும் எனக்கு பகிர்ந்து கொள்கிறார். அதை வரவேற்கிறேன். அந்த வகையிலே முன்னெடுத்து செல்ல எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். ஒரு சிரமான தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்துகின்ற ஒரு உள்ளூராட்சி கட்டமைப்பை வடக்கு கிழக்கிலே உருவாக்க நாங்கள் இணைந்து செயல்படுவோம், அதற்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று எல்லா கட்சிகளையும் பொறுப்போடு கட்சிகளை கேட்டுக்கொள்ள நான் விரும்புகின்றேன். இதே நேரம் இன்னொரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன். எங்களுடைய கட்சியினுடைய அரசியல் குழு நாளைய தினம் நேரடியான ஒரு சந்திப்பை மேற்படுத்த எல்லா உறுப்பினர்கள், அதாவது அரசியல் குழு உறுப்பினர்கள் யாவரும் அநேகமாக வவுனியாவிலே நாங்கள் சந்திப்போம். அந்த சந்திப்பிலே தான் மிக முக்கியமான தீர்மானங்களை நாளை கலந்து பேசி எடுப்போம். தனிய மனிதர்கள் தலைவர் பொதுச் செயலர் மட்டும் என்ற இல்லை, எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு, அதாவது யார் எவ்வாறு ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களுடைய தலைமை எவ்வாறு தீர்மானிப்பது, எவ்வாறு மற்ற கட்சிகளோடு இணைந்து செயல்படுவது, எவ்வாறு வெற்றிடங்கள் அதாவது பட்டியல் ஆசனங்களை தேர்தல் ஆணையாளர்களுடைய தீர்மானத்துக்கு அமைய எவ்வாறு நிரப்புவது போன்ற விடயங்கள், முக்கியமான விடயங்கள், உறவுகள், அதாவது எங்களுடைய தேசிய கட்சிகளோடு இருக்கக்கூடிய உறவுகள் எவ்வாறு பேணப்படுவது, எவ்வாறு பேச்சுவார்த்தைகள் ஈடுபடுவது என்று எல்லாமே நாளைய தினம் நாங்கள் கூடி நேரடியாக பேசி கலந்து பேசியான ஒரு முடிவுக்கு வருவோம். இதிலிருந்து ஒன்றை மக்கள் தெரிந்து கொள்ளணும், நாங்கள் தனி மனித தீர்மானங்கள் எதுவும் எடுக்கிறது இல்லை, கூட்டாக ஆலோசனைத்து தான் முடிவுகளை எடுக்கப் போகிறோம். நாளைக்கும் அதுதான் நடைபெறப் போகிறது. மீண்டும் ஒரு விடயத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த தேர்தல் காலத்தில் இருந்து நாங்கள் அரசாங்கத்தோடு கைக்கிறோம், அவர்களோட பேசுகிறோம், என்பிபிக்கு சாதம் என்று அபாண்டமாக அபகீர்த்தி ஏற்படுத்தும் வரையிலே பேசினார்கள். ஆனால் எழுதினார்கள், ஒவ்வொரு வெப்சைட்டுகள் என்று எல்லாம் எழுதினார்கள். ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இந்த எழுதுகிறவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை போல இருக்குது. இப்பொழுதும் தேர்தலுக்கு பிறகும் மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்ட பிறகும் இவ்வாறான விஷமத்தனத்தான வேலை செய்கிறார்கள். நான் என்று சொல்கிறேன், நீங்கள் என்னதான் முக்கினாலும் இனி மக்கள் மத்தியில் உங்களோட பொய்ப்பிரசாரங்கள் எடுபடாது என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். அல்லாவிட்டால் நீங்கள் தொடர்ந்து இதுதான் செய்து கொண்டிருப்பீர்கள். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, ஒரு முதுமொழி கொண்டு இருக்குது, இந்த டாக்ஸ் பார்க் த கரவன் மூவ்ஸ் என்று சொல்வார்கள். நாய்கள் குலைக்கும், பயணம் தொடரும். இது தமிழ்லேயே அதுதான். நீங்கள் இனி என்னதான் சொன்னாலும் எங்களுக்கு மக்கள் ஒரு ஆணை தந்திருக்கிறார். அதில் எங்களுக்கும் ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த மக்களுடைய ஆணையை நாங்கள் மிக பொறுப்போடு மிக பணிவோடு ஏற்றுக்கொள்கிறோம். இதில் இந்த மக்களுடைய மீள அங்கீகாரத்தை நாங்கள் வேறு இருமாப்போடு ஏற்றுக்கொள்ளவில்லை, மிக பணிவோடு ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் ஒன்றை தெரிந்து கொள்கிறோம், மக்கள் எங்களுக்கு எல்லாரும் சேர்த்து ஒரு நெத்தி அடி தந்தார்கள். அதை நாங்கள் இப்பொழுது ஒரு சந்தர்ப்பம் தரப்பட்டிருக்கிறது. எங்களோட கட்சிக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், எங்களோட கட்சிக்கும் சொல்கிறேன். ஆனால் அதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டால் மக்கள் இனி உச்சியடி தான் அடிப்பார்கள். அதை நாங்கள் புரிந்து கொண்டு தான் இருக்கிறோம். உச்சி அடித்தனா முடிஞ்சிடும். ஆகவே நாங்கள் தமிழரசு கட்சி கூட நாங்கள் மிக பொறுப்போடு இந்த வாட் இஸ் ரிட்டன் ஆன் தி வால், இந்த சிவரில் என்ன எழுதுகிற செய்தியை நாங்கள் புரிந்து கொண்டு ஏனைய கட்சிகளும் புரிந்து கொள்ளும் கூட்டாக செயல்படுவதற்கு ஆணை தான் இங்கே கிடைக்கப்பட்டிருக்கிறது. கட்சிகள் சேர்ந்து நிர்வாகம் அமைப்பதற்காக இருக்கிறது. எல்லா கட்சிகளையும் மூத்த கூடிய ஆசனங்களை பெற்றவர் என்றவர்களே நாங்கள் முதன்மையாக அந்த நிர்வாகத்தை பொறுப்பதற்காக முன்னிப்போம். அதுக்கான முன்மொழிவுகளை செய்வோம். அதுக்கான ஆதரவுகளை ஏனைய கட்சிகள் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.